Hello students, for class 12 காலாண்டு பொதுத் தேர்வு 2 பார்க்க போகிறோம். 7 வினாக்களுக்கு விடையளி. 40th question வந்து compulsory question. So 31 AB இருக்குது. இது ரிவிஷன் அப்படிங்கிறனால ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் பார்க்க போகிறேன். பிகாஸ் ஆல்ரெடி இந்த சம் எல்லாமே நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் போட்டு நிறைய டெஸ்ட்டும் எழுதி பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் we are recalling. You are multiplying ஏபியை 1ன்னு மார்க் பண்ணிக்க, தென் பிஏ அதுவும் அப்படி தான் 2ன்னு மார்க் பண்ணிக்க. ஏபியும் பியும் ஈக்குவலாக இருக்குது. இதில் 4 காமனாக எடுத்திங்கன்னா 4 × I3 அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினுடைய தொடர்ச்சியை தான் இதன் மூலம் இதை நேரிய சமன்பாட்டின் தொகுப்பை தீர்க்க. தென் ஹென்ஸ் deduce the 3 equation, find the solution. AB = BA = 4I3 அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ B inverse = 1/4A. B inverse இந்த B அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா இன்வர்ஸ் ஆயிரும். இந்த 4 கீழே வந்ததுன்னா 1/4 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ B inverse = 1/4A. இதனுடைய அணி வடிவம் எழுத போகிறோம். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனுடைய அணி வடிவம் 1 2 3. ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிட்டோம். ஈக்குவல் டு 172 அப்படிங்கிறது இந்த கான்ஸ்டன்ட்டு 172 இந்த கான்ஸ்டன்ட்டை எழுதிக்க. அப்புறம் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இது வந்து பி. இந்த 1 1 2 3 2 1 இது என்னது? திஸ் இஸ் நத்திங் பட் பி. ஸோ பி இன்ட்டு திஸ். தேர்ஃபோர் இந்த XY Z இங்கேயே வச்சுட்டு இந்த பியை அந்த சைடு எடுத்துகிட்டு போ. ஸோ B inverse ஆஃப் திஸ். ஸோ XY Z ஈக்குவல் B inverse நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கிறோம்? 1/4A அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ B inverse அப்படிங்கிற இடத்துல you are writing 1/4A ஈக்குவல் டு 172. ஸோ 1/4 ஏவோட வேல்யூ, இது வந்து ஏவோட வேல்யூ. இந்த ஏவோட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு then usual multiplication, matrix multiplication, first row first column, second row first column, third row first column. இதில் second column third column எல்லாம் கிடையாது. So you are getting 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ you are getting XY Z. 32 கலப்பெண்கள் UB மற்றும் W ஆகியவை கொடுக்கப்பட்டுள்ளன. Uவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். VW கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போது 1/U = 1/V + 1/Wன்னு எழுதிக்க. விக்கு சப்ஸ்டியூட் பண்ணு, டபிள்யூக்கும் சப்ஸ்டியூட் பண்ணு. இதுக்கு நம்ம காஞ்சுகேட் எடுக்கிறோம். இங்கே மைனஸ் வந்தால் இங்கே என்ன எடுக்கணும்? ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் வர்றப்போ இங்கே மைனஸ்ஸு. அப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குது? A - B × A + B -1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறோம். இது வந்து 1/U. வெறும் U வேணும்னா அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்க. ஸோ இதுக்கு காஞ்சுகேட் எடுக்கிறோம். இங்கே 33 கொஸ்டின் இது. +27 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா -27. மைனஸ் வச்சுட்டு 27 3 க்யூப் எழுது. மைனஸ் வந்தால் எப்படி எழுதுவோம் நம்ம? cos π + I sin π. பிகாஸ் யூ நோ cos π = -1, sin π வந்து 0. இப்போ 2k பையை ஆட் பண்ணிக்க. இப்போது இங்கே வந்து Z³ இருக்குது. வெறும் Zனா இந்த பவர் என்ன ஆயிரும்? இந்த பக்கம் வந்துடும். இது என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த 3 ஸோ டிமாவியஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ அப்ளைன் டிமாவியஸ் தியரத்தின்படி இந்த 3 வந்து கீழே வந்துடும். ஸோ இங்கே ஐன்ட்டு இந்த இடத்துல 3. கே வேல்யூ 0 1 2. இங்கே 3ன்னு வந்துன்னா 2ஓட ஸ்டாப் பண்ணிக்க. ஸோ இதில் பையை காமனாக எடுத்துக்கலாம். கேக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ cos π /3 + I sin π /3. கே வேல்யூ என்ன? 0. அடுத்தது கே வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ 2 × 1 + 1 3. ஸோ 3π /3. இது கேன்சல் பண்ணால் இந்த ஆன்சர் cos π -1 sin π 0. ஸோ -3. ஸோ இங்கே கேவோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ வர்ற ஆன்சர் இது. அடுத்த ஆன்சர் இது. கேக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ யூ ஆர் கெட்டிங் 5π /3. ஏன்னா இங்கே
இந்த காசும் சைனும் கம்பைன் பண்ணி சிஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம், உங்களுக்கு தெரியும். ஸோ 3 சிஸ் பை 3, அடுத்தது -3, அடுத்தது இந்த ஆன்சர். Now next question number 34, 9x³ -36x². இதனுடைய மூலங்கள் கூட்டுத்தொடரில் அமைந்தால் அதனுடைய சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ A வேல்யூ, B வேல்யூ, C வேல்யூ, D வேல்யூ எழுதிக்க. ஸோ மூலங்கள் கூட்டுத்தொடரில் இருக்குது. இந்த 3 கேன்சல் ஆயிரும், இந்த 3ஐயும் கூட்டுறப்போ. ஸோ A வேல்யூ தெரியும், மூலங்களின் பெருக்கல் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், தென் -D/A இந்த மாதிரி பெருக்கல் போட்டுக்க. ஏவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ when you simplify, இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன், டியோட வேல்யூ +or-2/3. அப்போ ஃபஸ்ட் ரூட்டு. தென் கொஸ்டின் நம்பர் 35, PQR ஆகியவை விகிதமுறு எண்கள் எனில் இந்த சமன்பாட்டினுடைய மூலங்கள் விகிதமுறு எண்களாகும் என காட்டுக. ஸோ கொஸ்டின் நம்பர் 35. இப்போ இதுக்கு டெல்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். B² - ஏன்னா விகிதமுறு எண்கள்னு சொல்லிட்டாங்க, ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ ரேஷ்னல் நம்பர் அப்படிங்கிறப்போ டெல்டா > 0வாக இருக்க வேண்டும். சாரி, x² பக்கத்தில் வர்றது A, தென் B, தென் இது ஃபுல்லாக C. 2² 4 கேன்சல் பண்ணிக்க. ஸோ when you simplify, you are getting to 4 வந்து காமனாக எடுத்துக்க. this is nothing but A - B the whole squared ஃபார்மில் இருக்குது. ஸோ இதுவும் 2வும் 4 எப்படின்னு எழுதிக்கலாம், நம்ம 2² எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் வர்றப்போ டெல்டா > 0வாகவும் வருது, அதே மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்குது. ஸோ which implies it is rational. காஸ் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2π - 2π/3. ஏன்னா கொசைனுடைய சார்பின் காலம் 2π அப்படின்னு தெரியும் நமக்கு. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாரு. 3 2s are 6, 6ல் 2 போனால் 4π. ஸோ இந்த 4π/3 தான் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ காஸ் ஆஃப் 180 - θ, சாரி 360, 2π அப்படின்னா என்னது 360. ஸோ காஸ் ஆஃப் 360 - θ 4வது காலத்தில் வருது. 4வது காலத்தில் காசு வந்து ப்ளஸ்ஸு இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 2π/3 பிலாங்கிங் டு 0 to 2π. ஏன்னா இது எப்படி 2 × πக்கு 180 போடு. இது கேன்சல் பண்ணால் 60, 120. ஸோ 120 வந்து இது வந்து பைனா எவ்வளோ 180. ஸோ 0 டிகிரி, இங்கே 120 இடையில இருக்குது. ஸோ இது பிலாங்கிங். Next you are considering this one, cos inverse of cos 4 2s are 8. ஸோ இதை 8 - 3 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதை தான் இந்த இடத்துல வந்து 8 - 3. ஸோ 5π/4 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ காஸ் ஆஃப் 360 - θ காஸ் θ கேன்சல் ஆயிரும். இதுவும் இதில் பிலாங்கிங்காக இருக்குது. ஸோ ஆடிங் 1 and 2 you are getting 17π/12. தென் கொஸ்டின் நம்பர் 37, tan inverse x tan inverse z. இது ப்ரூவ் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதனுடைய ஃபார்முலா இது புக்கில் இருக்குது, ஃபார்முலா பார்த்துக்க. இதோட வேல்யூ வந்து π. ஏன் அப்படின்னா இந்த tan inverse z மட்டும் இங்கே வச்சுட்டு tan அந்த சைடு கொண்டு போ, tan πன்னு வரும். tan π எவ்வளோ வரும் நமக்கு 0. ஸோ இங்கே 0 வரப்போ இந்த டினாமினேட்டர் மேலே போகிறப்ப என்ன ஆயிரும் 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். இது வந்து π கொஸ்டினில் இருக்குது. இந்த 3 கம்பைன் பண்ணி ஃபார்முலா. இந்த tan இன்வர்ஸாக அந்த சைடு கொண்டு போ, tan π அப்படின்னு மாறிடும். tan π 0. ஸோ டினாமினேட்டர் அந்த பக்கம் போனால் 0. ஸோ இந்த ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வட்டத்தின் மையம் மற்றும் ஆரம் காண்கன்னு தெரியும். வட்டம் அப்படின்னு வர்றப்பவே நமக்கு இந்த ஃபார்முலா தெரியுங்க. ஸ்கொயர்டு y² தென் 2gx 2fy அப்படி ஆரம்பிக்கும். 2gx தென் 2fy + c = 0. இதுதான் வட்டத்தின் சமன்பாடு. x² கெழுவும் y² கெழுவும் சமமாக இருக்கும். அப்போ x² கெழு சமம் y² கெழு. ஸோ ஏவோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா
அந்த 2 எடுத்து அந்த கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ யூ ஆர் கெட்டிங் இந்த ஃபைனலாக இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். மையம் ஃபார்முலா -g -f. ஜிங்கிறது இந்த 2g எக்ஸுக்கு பக்கத்தில் வருது, அதை 2ஆல் டிவைட் பண்ணி அதனுடைய ஆப்போசிட் சைனை போட்டுக்க. அடுத்தது ஒய்க்கு பக்கத்தில் வருது எழுதிட்டு இங்கே மேலே ரவுண்ட் பண்ணிட்டேன், கீழே இதுதான் சிம்பிளிஃபை பண்ணுறது தான் பார்க்கணும். 3/2. ஸோ when you simplify you are getting √5/2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39. வெக்டர் முறையில் இதுவும் அப்படி தான் மோஸ்ட் ஆஃபன் இட் இஸ் ஆசி. ஸோ 2 முக்கோணங்களாக உள்ளது, அந்த 2 முக்கோணத்தினுடைய வெக்டர் பரப்பை ஆட் பண்ணணும். ஸோ ஏபி ஏசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஆஃப் இன்ட்டு ஏபி இன்ட்டு ஏசி, அதுதான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஏபி இன்ட்டு ஏசி. அதே மாதிரி இந்த இதுக்கும் எழுதிட்டேன். இந்த இதை வந்து திருப்புறேன். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா நமக்கு தெரியும் A × B = -B × A. கிராஸ் ப்ராடக்டை திருப்பினா ஒரு மைனஸ் சைன் போடணும். ஸோ இந்த ஏபி ஏசியை திருப்புறோம், நம்ம ஏசி ஏபி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறோம். அப்படி டேர்ன் பண்ணுறதுனால இந்த இடத்துல என்ன சைன் வரும்? மைனஸ் சைன் வரும். ஸோ இங்கே ஏசி ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ ஆஃப் ஏசியை காமனாக எடுத்துட்டிங்கன்னா -AB + AD. இந்த மைனஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதை திருப்பினீங்கன்னா BA + AB. இந்த ஏஏ என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ யூ ஆர் கெட்டிங் BD. பரப்பு அப்படிங்கிறப்போ ப்ளஸ் வேல்யூ. ஸோ யூ ஆர் டேக்கிங் மாடுலஸ். நான் கொஸ்டின் நம்பர் 40. செங்குத்தானதும் என்ற புள்ளி வழியாக செல்வதுமான தளத்தின் கார்டின் வேல்யூ அப்படிங்கிறது 2i 3j 5k. 2i 3j 5k. இது வந்து n வேல்யூ. ஏ வேல்யூ அப்படிங்கிறது இந்த புள்ளி k. அடுத்தது கார்ட்டீசியன் சமன்பாடு. இந்த கார்ட்டீசியன் சமன்பாடு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்க. ஸோ r.n வந்து கண்டுபிடி. ஆர்னா xi yj zk டாட் என்னோட வேல்யூ இது. ஸோ இங்கே டாட் ப்ராடக்ட்னா எக்ஸும் இதுவும் ஜேஜே கோஎஃபிஷியன்ட் தென் கேகேவோட கெழுக்களை எடுத்து எழுதிட்டினா யூ ஆர் கெட்டிங் திஸ் ஒன். அடுத்தது A.n கண்டுபிடி. ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு, என் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டாட் ப்ராடக்ட்டு. ஸோ இந்த நம்பரும் அடுத்தது 3யும் 3யும் அடுத்தது 4ம் 5ம் மல்டிப்ளை பண்ணி 25. ஸோ இதுதான் கார்ட்டீசியன் சமன்பாடு = 25 தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு. தேங்க்யூ.